அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சி ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. வணக்கம் ஆண்டவரே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இனியதீங்களே, இன்றைக்கு ஒரு சிறப்பான கேள்வியாக கூட நம்ம ஒரு சிந்தனையாக கூட இதை எடுத்துக்கலாம். அன்னை மரியாளை ஆண்டவரே நம்ம வணங்குகிறோமா, நம்முடைய கத்தோலிக்க திரு அவை வணங்குகிறதா அல்லது வழிபடுகிறதா என்ற ஒரு கேள்வி எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தாலும் இது குழப்பமாக இருக்கிற ஒன்றாக இருக்குது. தெளிவான விளக்கம் உங்களிடம் இருந்தாண்டு. இது நமக்கு தான் குழப்பமா இருக்கு. நம்ம இந்து சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், புறம சகோதரர்கள், இதெல்லாம் ஒன்றும் குழப்பம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வணக்கம், இதெல்லாம் நாங்கள் பிரித்து பார்க்குறீங்கன்னு தான் அவங்க கேட்பாங்க. நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இப்படி தெளிவு இல்லாமல் இருப்பதை பார்த்து தாய் திருச்சபை நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கறது. என்ன தெளிவை கொடுக்கறதுன்னா, எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஆராதனை, அது லாட்டினில் அதோராசியோ, மற்றவர்களுக்கு வணக்கம், அது தூலியா அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியில் சொல்லுவோம். கடவுளுக்கு ஆராதனை, புனிதர்களுக்கு வணக்கம், தூலியா. அந்த வணக்கத்தில் கூட கன்னிமரியாளுக்கு சிறப்பு வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஹைப்பர் தூலியா. இப்போ அந்தோனியாருக்கு வணக்கம், சௌரியாருக்கு வணக்கம், டொன்போஸ்கோவுக்கு வணக்கம், மதர் தெரேசாவுக்கு வணக்கம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அப்போ அப்படி சொல்லும்போது கன்னிமரியாளுக்கு மற்ற புனிதர்களுக்கு ஒரே மாதிரி வணக்கமா? இல்லை. அந்த வணக்கத்திலே சிறப்பு வணக்கம், ஹைப்பர் தூலியா என்ற வணக்கம், வணக்கத்திலும் சிறப்பு வணக்கம் தான் கன்னிமரியாளுக்கு அளிக்கப்படுகின்றது தாய் திருச்சபையிலே. ஆனால் கன்னிமரியாள் கொடுக்கப்படுவது வணக்கமாகத்தான் கருத வேண்டும் ஒழிய ஆராதனையாக ஒருபோதும் நாம் கருதுவது இல்லை.
கண்டிப்பாக ஆண்டவரே. நம்முடைய இறைவனை பெற்றெடுத்த தாயை வணங்குவதில் எந்த தடையும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. ரொம்ப நன்றி ஆண்டவரே. அருமையான விளக்கம் கொடுத்த ஆயருக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, எதிர்நோக்கின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணிமை குன்றா அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, மீட்பரின் அன்னையே, பேரறிவு மிகு கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தங்கமய கோபுரமே, பொன்மயமான
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மாதா தொலைக்காட்சி இனிய இதயங்களுக்கு வணக்கம். அன்னை மரியாவை பின்பற்றி துறவிகள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய வழிகளை இன்று பார்ப்போம். அன்னை மரியா தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணித்தார். கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், obedience to the word of God. உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியா சொன்ன அந்த வார்த்தை அவரது கன்னிமையின் அடித்தளம். துறவரத்தில் கீழ்ப்படிதல் ஒரு முக்கிய வாக்குறுதி. அன்னை மரியாளை போல தன் சொந்த விருப்பங்களை துறந்து கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்து நடப்பதே உண்மையான கன்னிமை வாழ்வாகும். அன்னை மரியா ஒரு மூடிய கதவு, அதில் கடவுள் மட்டுமே உலாவி மகிழ்ந்தார். அதுபோலவே துறவரம் மேற்கொள்வோரும் தங்கள் இதயத்தை கடவுள் மட்டுமே தங்கும் ஒரு தோட்டமாக மாற்ற அன்னை மரியா முன்மாதிரியாக இருக்கிறார். அன்னை மரியா எதை செய்தாரோ அதையே இன்றைய துறவியர் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதுபோல பொது நிலையினரும் கூட. அவர்கள் மூடப்பட்ட அந்த தோட்டத்தில் வேறு எவரையும் நுழைய வைக்கக்கூடாது. புனித அம்ப்ரோஸ் மரியாளை மௌனத்தின் அரசி என்று அழைக்கிறார். அவர் பேசுவதை விட கேட்பதிலேயே அதிக ஆர்வம் காட்டினார். அவர் பேசும்போது அவரது வார்த்தைகள் மென்மையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தன. தேவையற்ற வீண் பேச்சுகளிலோ அல்லது மற்றவர்களை பற்றிய விமர்சனங்களிலோ அவர் ஒருபோதும் ஈடுபடவில்லை. இடைவிடாது ஜெபித்தார். மரியாளின் வாழ்வு ஒரு தொடர் ஜபமாக இருந்தது. அவர் தனது பெரும்பாலான நேரத்தை அறையிலேயே கழித்தார், தனிமையில். அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் அவரது உள்ளம் இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தது. புனித அம்ப்ரோஸ் கூறுகிறார், மரியாள் தனிமையில் இருந்தபோது கூட ஒருபோதும் தனிமையாக அவர் உணரவில்லை. ஏனெனில் கடவுள் அவரோடு இருந்தார் என்பதனை உணர்ந்தார். மரியாள் ஒருபோதும் சோம்பேறியாக இருக்கவில்லை. அவர் தனது கைகளால் வேலை செய்தார். உதாரணமாக நூல் நூற்றல் அல்லது மற்ற வீட்டு வேலைகளை கவனித்தார். ஆனால் அந்த வேலைகள் எதையும் அவரது ஆன்மீக சிந்தனையை தடுக்கவில்லை. அவர் வேலைகளையும் ஜெபங்களையும் ஒருங்கிணைத்து வாழ்ந்தார். மற்றவர்களுடன் பழகும்போது அன்னை மரியா மிகுந்த மரியாதையுடன் கவனத்துடன் நடந்து கொண்டார். அவர் பெரியவர்களை மதித்தார், சமமானவர்களை நேசித்தார், சிறியவர்களிடம் அன்பு காட்டினார். அவரது முகத்தில் எப்போதும் ஒரு அமைதி நிலவியது. அந்த அமைதி அவரது உள்ளத்தின் தூய்மையை பிரதிபலித்தது. இன்னும் வியக்கத்தக்க ஒன்று, உணவு மற்றும் உறக்கத்தில் கவனம் செலுத்தினார். மரியாள் தனது உடலை மிக கட்டுப்பாட்டுடன் வைத்திருந்தாராம். அவர் உடலுக்கு தேவையான உணவை மட்டுமே உண்டார், இன்பத்திற்காக உண்ணவில்லை. அவரது உறக்கம் மிக குறைவாகவே இருந்தது. அவர் தூங்கும்போது கூட அவரது இதயம் விழிப்புடன் இறைவனை தேடிக்கொண்டிருந்தது. நான் உறங்கினேன், என் இதயமோ விழித்திருந்தது என்று உன்னத சங்கீதம் சொல்லுகிறது. அடுத்து தனிமை மற்றும் பாதுகாப்பு. அம்ப்ரோஸ் மரியாளை பூட்டிய கதவு என்று அழைப்பதற்கு இதுதான் காரணம். பொது இடங்களுக்கு செல்வதை அன்னை மரியாள் அடிக்கடி தவிர்த்தார். அவர் தனது கண்களையும் காதுகளையும் உலகியல் ஆசைகளிலிருந்து பாதுகாத்தார். தூதர் கபிரியேல் அவரை சந்தித்த போது அவர் தனது அறையில்தான் இருந்தார் என்பது அவரது தனிமையின் தூய்மையை நமக்கு காட்டுகிறது. மரியாள், இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னபோது அவர் தனது எதிர்காலம், ஆசைகள் மற்றும் தனது உடல் என அனைத்தையும் கடவுளிடமே ஒப்படைத்து விட்டார். நாமும் புனித அம்ப்ரோஸ் காட்டிய கோட்பாடுகளான திரு அவைக்கு நம்பிக்கைக்குரியவர்களாகவும் அன்னை மரியாளின் கன்னி தூய்மையை பாதுகாப்பவர்களாகவும் நமது ஆன்மீக பயணத்தை தொடர இறைவனின் வரங்களை பெறுவோம். புனித வாழ்வு வாழ்வோம். வணக்கம்.
வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் இளைஞர் ஒருவரை சந்திக்கின்றோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்க பெயர்? ஸ்டீவ் ஆஸ்டன். ஸ்டீவ் ஆஸ்டன். என்ன பண்றீங்க ஸ்டீவ் ஆஸ்டன்? நான் தனியன் பிஸ்னஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கேன். தண்ணி பிஸ்னஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கீங்க. ஓகே. இப்போ மதர் மேரியோடைய மாதத்தை நம்ம வந்து சிறப்பிச்சுட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கையில மதர் மேரிக்கு எந்த இடத்த நீங்க கொடுத்துருக்கீங்க? ஆப்வியஸ்லி அவங்க தான் எல்லாமே எனக்கு. ஸோ என்னோட முடிவு எடுக்கிறதுனாலும் நான் எதுவும் செய்யறதுனாலும் அவங்க ப்ரைஸ் இல்லாமல் நான் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை. ஓகே. ஸோ எல்லாமே ஓகே. எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் அம்மாட்ட கேட்டு தான் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, ப்ரேயரில் வச்சுட்டு. ஓகே. நீங்கள் மதர் மேரிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கீங்களா? ஒரு வேண்டுதலுக்காக? நிறைய பேருக்காக ப்ரேயர் பண்ணி இன்டென்ஷன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் ப்ரேயர் நம்ம ப்ரேயரில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ப்ரேயர் பண்ணி சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதில் நிறையவே நடந்திருக்கு. அடுத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி நீங்கள் வந்து நிறையவே நடந்திருக்கு. என்னோட பர்சனல் லைஃப்லயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே. பர்சனல் லைஃப்ல என்ன நடந்திருக்கு அதை பத்தி சொல்லுங்களேன். இது ஒரு இன்சிடென்ட் தான். இது இந்த மாதிரி நான் வீட்டுல இருந்து ஒரு வேலைக்காக வெளியே போயிட்டு இருக்கும் போது நான் கிராஸ் பண்ண ரோட்ல மரம் நான் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு மரம் ஒன்று சாஞ்சி விழுந்தது. ஸோ அப்புறம் வீட்டில் சொன்னேன், நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனனால எனக்கு இந்த இது நாள் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் நான். ஸோ அது என்னோட பர்சனலாக ரொம்ப இம்பாக்டான விஷயம் அது ஒன்று. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு அவங்களோட குடும்ப நிம்மதிக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அது அவங்க திருப்பி ரீஜாயின் ஆனாங்க. அந்த ஃபேமிலி ஒருத்தவங்க ரீஜாயின் ஆனது. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைச்சது ஒரு நல்ல ஆஃபீஸில். ஸோ அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஓகே. உங்களுக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக வந்து நீங்கள் வந்து ஜெபம் செய்கிறீங்க. பரிந்து பேசுறதுனால நல்லது நடந்திருக்கு, அம்மாவோட பரிந்து பேசுறதுனால. சரி, நீங்கள் வந்து இப்போ இளைஞர் குழுவில், மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழுவில் இருக்கீங்க. உங்களது பணிகள் என்னன்னு சொல்லுங்களேன். ஏதி கிறிஸ்மஸ் டைமில் நாங்கள் ஷேரிங், மெயின் கான்செப்ட் கிறிஸ்மஸ் ஷேரிங். ஸோ அந்த டைமில் நாங்கள் ஃபுட் ஷேர் பண்ணுறது, ட்ரெஸ் ஷேர் பண்ணுறது, ட்ரெஸ்னால் ஷேர் எடுத்து கொடுக்குற மாதிரி, மொத்தமாக எடுத்து கொடுக்குற மாதிரி ஆஃப்னேஜ் இல்லை ரோட் சைட் பீப்பிள்ஸ்னு சொல்லி செலக்டிவ் ரூரல் ஏரியாஸ் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். இப்போ லென்ஸ் சீசன் ஃபோக்கஸ்டாக இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்காக லென்ஸ் சீசன் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வீக்கெண்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணோம். அது ரொம்ப நல்லதாக போச்சு. அதுவும் இந்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ணோம் இந்த வருஷம். ஃபர்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் ஃபுட் வெளியே கொடுத்துருந்தோம் ரோட் சைட் பீப்புள்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வாரம். 2வது வாரம் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சென்டர் போயிருந்தோம். அது அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தது. ஏன்னா இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் வில்லேஜ் சைட் பீப்புள்ஸ் கிடையாது, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் மானிட்டரிங் பண்ணோம். கெரியர் பில்டிங் பண்ணுறது மானிட்டரிங் பண்ணோம். அவங்க ஸ்டேஷனரி திங்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தோம், எக்ஸாம் ரிலேட்டடாக அந்த மாதிரி போயிருந்தோம். அப்புறம் டிசேபிள் சில்ட்ரன்ஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் போயிருந்தோம். அதாவது வீட்டில் வளர்க்க முடியாமல் ரோட்டில் விட்டு போகிறவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு போய் விசிட் பண்ணோம், அவங்க கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இந்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா தான் போச்சு. மேலும் அதை பண்ணணும்னு ஆசை. ஓகே. உங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன அந்த ஜெப வாழ்க்கை, ஆன்மீகம் பற்றி? நான் இருந்தபோது இந்த சுச்சுவேஷன் இப்போ யாருக்கும் அந்த மாதிரி யாரும் ஃபேஸ் பண்ணல. ஆனால் என்ன சில பேர் சொல்லுவாங்க, மூட நம்பிக்கையாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணாலும் இப்படி ஆக போதா. என் வீட்லேயே அந்த மாதிரி இருந்தது. என் தம்பி பர்சனலாகவே சர்ச்சுக்கு போனாதான் இப்படி இருக்குமா, என் ப்ரேயர் பண்ணாதான் நடக்குமா, இதெல்லாம் இப்படி பண்ணாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் இருக்கிறவன். ஸோ அவனுக்கு முன்னேற்றமாகவே நான் இருப்பேன். நான் அது மூலமாக நிறைய காமிச்சிருக்கேன். வீட்டில் ப்ரேயரில் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இல்லாமல் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஏன்னா அவங்க யாரும் பண்ணி பார்க்க போகிறதே கிடையாது. சும்மா இது ஒரு சர்ச்சுக்கெல்லாம் போகணுமா, ப்ரேயர்லாம் பண்ணணுமா அப்படின்னு இருக்கிறவங்க அட்லீஸ்ட் அது ஒரு இன்டென்ஷனாக எடுத்து பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு அதோட இம்பாக்டே தெரியும். ஓகே. ஓகே. ஸோ அவங்க டெய்லி லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு சின்ன டைமில் எப்படி பண்ணனால அட்லீஸ்ட் வீக்கெண்ட் மாஸ்க் போகிறதோ இல்லை இந்த ரோஸ் யூஸ் செய்யறதெல்லாம் இது ஒரு இதுவாக வச்சாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஸோ இதனால் நமக்கு எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பர்சனலாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது அவங்க ரொம்ப சீரியஸாக இல்லைனாலும் ஒரு இது இடத்துல அவங்களுக்கே அப்புறம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரேயர் பண்ணுறது எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. நன்றி ஸ்டீவ். உங்களது பணி சிறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் மென்மேலும் வாழ்க்கையில் வந்து உயர்ந்த நிலையில் அடையணும் அப்படின்னு வாழ்த்துறோம். நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிகாதாரம், கன்னி மாதாவே சரணம்.
மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். நானிலத்தில் சமாதானமே நிலவ, நானிலமெல்லாம் துன்பங்கள் ஒழிய. நானிலத்தில் சமாதானமே நிலவ, நானிலமெல்லாம் துன்பங்கள் ஒழிய. உயிருடல் அனைத்தும் உவப்புடன் அளிப்போம். உயிருடல் அனைத்தும் உவப்புடன் அளிப்போம். உம்மிருதயத்தில் இன்றமை வைப்போம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மன்றாடுவோமாக. இரக்கத்தின் ஊற்றே நல்ல தந்தையே இறைவா, நிறமை படைத்து அழைத்து சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பணித்திருக்கின்றீர். எப்போதும் நாங்கள் மனித நேயம் கொண்ட மக்களாக வாழ வேண்டும் என்று எங்களை அழைக்கின்றீர். ஆனால் உலக போக்கிலான வாழ்க்கையின் காரணமாக, சுயநலங்கள் நிறைந்த வாழ்க்கை காரணமாக இந்த உலகிலே அன்பில்லாத, நீதி இல்லாத, சமத்துவம் இல்லாத, மதிப்பில்லாத வாழ்க்கை மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் எங்களுடைய நல்ல வாழ்க்கையின் மூலமாக மனித நேயத்தை கட்டியெழுப்ப எங்களுக்கு வேண்டிய ஆசிரியை தந்திடம். அன்பின் கருவிகளாக, இரக்கத்தின் கருவிகளாக, அடுத்தவரை மதிக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு வேண்டிய சக்தியை தந்திடம். நாங்கள் என்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ, உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய அன்பையும் அடுத்தவருக்கு எடுத்துரைக்கின்ற மக்களாக, வாழ்ந்து காட்டுகின்ற மக்களாக வாழ செய்திடும். அடுத்தவருக்குரிய மதிப்பை கொடுப்பதற்கு, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நீதியை கொடுப்பதற்கு, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சமத்துவத்தை கொடுப்பதற்கு வேண்டிய சக்தியையும் ஆர்வத்தையும் எங்களுக்கு தந்திடும். எங்களுடைய நல்ல வாழ்க்கை அடுத்தவருக்கு உதாரணமாக இருக்க, எங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்க்கை அடுத்தவரை அன்பு செய்ய, அடுத்தவர் அந்த அன்பை உணர்ந்து கொள்வதற்கு வேண்டிய பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தந்திடும். மனித நேயம் இந்த உலகிலே குறைவாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூலமாக அதை கட்டியெழுப்ப, மனிதநேயம் நிறைந்த மக்களாக வாழ்ந்து காட்ட உங்களுக்கு வேண்டிய ஆசையை தந்திடும். நாங்கள் என்றும் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய அன்பு பிள்ளைகளாக, அடுத்தவரை மதிக்கின்ற, அன்பு செய்து இரக்கம் கொண்டு வாழ்கின்ற மக்களாக, மன்னிப்பு தேவையான இடத்திலே மன்னிப்பை கொடுப்பவர்களாக, மன்னிப்பை கேட்க வேண்டிய இடத்திலே மன்னிப்பை துணிவோடு கேட்பவர்களாக, ஆன்மீகம் நிறைந்த மக்களாக, ஒற்றுமை நிறைந்த மக்களாக வாழ்வதற்கு வேண்டிய சக்தியை தந்திடும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.